சொல்லுமாயா, எத்தனை பேர் கொடுப்பாங்க? ஒரே ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பாங்க. அதுவும் குலுக்கல் முறையில தான் கொடுப்பாங்க. அது சாதாரணமாலாம் கிடைக்காது. அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். ஆனா உங்க நேரம் இப்போ நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, இந்த குரு பயிற்சியில உங்க ராசி தான் டாப்னு சொன்னீங்க. அப்ப வயிறு முக்குத்தி உங்களுக்கு தான். அப்படியே சொல்ற? ஆமா அத்தை. சரி சரி. நம்ம கூட இருக்கும்போது வைர மூக்குத்தி வேண்டாம் அப்படின்னு வாயை பொளந்துட்டு இப்ப வைர மூக்குத்திக்கு பல்ல காட்டிட்டு நிக்கிறத பாரு. அண்ணி எல்லாம் நம்பவே கூடாது. கூட்டு குடும்பமா போய் கதிருக்கு முழு ஆதரவா இருக்கணும்னு சொல்லி எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா பண்ண முடியல. எல்லாரும் குடும்பமா போய் சிவரஞ்சனி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற விஷயத்தையே எடுத்துக்கோ. பெரியப்பா என்ன முடிவெடுக்க போறாருன்னே தெரியல. பெரியப்பா வரேன்னு சொன்னாலும் அத்தையும் பார்வதி சித்தியும் வருவாங்களான்னு தெரியல. மனசுக்கு கஷ்டமா இருக்கு சீனு. நாம ஒன்னா நின்னா கதிர் ஜெயிப்பான், தனாவும் சந்தோஷமா இருப்பா. அதுதான் நிஜம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கதிர். சார், நம்மளை நம்பி வேலை பார்க்குறவங்கள நாம தான் சார் பார்த்துக்கணும். ஆமா. டேய் அப்போ ரொம்ப நேரம் ஆகுது. ஒழுங்கா யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாரு. அம்மா, நான் தான் ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லிட்டேனே. என்னடா ஆச்சு உனக்கு? காலையில இருந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்க. ஒழுங்கா சொன்னா நீ கேட்கவே மாட்டியோ? மரியாதையா சொல்ற ஸ்கூலுக்கு கிளம்பிடு. நானே 1008 டென்ஷன்ல இருக்கேன். ஆமா, இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல. ஒண்ணு குச்சில அடிப்ப, இல்ல கையில அடிப்ப. அதெல்லாம் நடக்கிறது தானே. என்னடா ஒரு முடிவோட தான் இருக்க போல? ஆஹா, நான் போக மாட்டேம்மா. ஏய், சொன்னா கேட்க மாட்டல. என்ன பண்ற? கூடாது, விடு. ஏமா, சின்ன பையன் விவரம் தெரியாம அடம் பிடிக்கிறான். அதுக்காக இப்படி போட்டு அடிப்பியா? நல்ல விஷயங்களை தன்மையா சொன்னாலே இந்த காலத்து குழந்தைங்க ஏத்துப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரி, ஹோட்டலுக்கு போய் அங்க என்னடா பண்ண போற? காலையில இட்லி சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவேன், நைட்டு தோசை சாப்பிடுவேன். இந்த 3 நேரமும் நான் ஹோட்டலே சாப்பிட போறேன். தனாக்காக்கு நான் உதவியா கூட இருப்பேன். சரி, அப்போ ஹோட்டலுக்கு போற, சாப்பிடுறதுக்கு காசு வேணும்ல? காசு இல்லாம என்ன பண்ணுவ? சாப்பிட்டுட்டு அங்க கிடக்குற பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருப்பியா? அதுக்கு நீ பேசாம வீட்லயே இருக்கலாம். என்கிட்ட காசு இருக்கு. அப்பா அம்மா அப்பப்ப கொடுக்கற காசை நான் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். 3 நேரமும் சாப்பாடு சாப்பிடுற அளவுக்கு நீ காசு சேர்த்து வச்சிருக்கியாடா? இருக்கே. யார் காசு கொடுத்தாலும் இதுல தான் போட்டு வைப்பேன். இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. தனாவுக்கும் கதிருக்கும் ஒரு பிரச்சனைன்னா அதை என்னால தாங்க முடியாதுப்பா. எனக்கு போகணும்னு தோணுதுப்பா. நீ தப்பா நினைச்சுக்காத. மச்சான், உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது மச்சான். போங்க. பெரியப்பா, நாங்களும் போயிட்டு வரோம். சீனு, போலாம். பெரியம்மா, நீங்க வரலையா? இல்ல மாயா, நான் வரல. பெரியப்பா வராம நான் எங்கேயும் வரமாட்டேன். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்போ வாடா, வா. ஏங்க, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு எதுவும் வேண்டாம் ஜானகி. எனக்காக நீ இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன் பொண்ணு கூட நீ ஹோட்டல்ல இருக்கணும்னு நினைச்சா நீ தாராளமா போ. இல்லங்க, எனக்கு அங்க போறதுக்கு விருப்பம் இருக்கான்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு விருப்பம் இருக்கு. ஆனா நீங்க போகாத இடத்துக்கு நான் போக மாட்டேங்க. என்ன அப்போ, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற?
பெரியப்பாவும் பெரியம்மாவும் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்க வராம நாம மட்டும் சாப்பிட்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. தனாக்காக்கு கூட நம்ம எல்லாரும் வந்த சந்தோஷத்தை விட பெரியப்பாவும் பெரியம்மாவும் வரலங்கிற வருத்தத்துல தான் இருக்காங்க. இலையில சாப்பாடை போட்டு வச்சுட்டு பஞ்சாயத்து நடக்குது. பசி கொள்ளுது பார்வதி. அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் நான் அவனை வச்சுக்கிறேன். ஆ போன்ல யாரு மாயாவா? ஆம், இல்லைங்க, அத்தை பேசுனாங்க. அம்மாவா? அம்மா எதுக்கு ஃபோன் பண்ணாங்க? நம்மள அங்க வர சொன்னாங்களா? இல்லைங்க, நாம வந்தாதான் சாப்பிடுவோன்னு அப்போ அங்க அடம் பிடிக்கிறானா. நாங்களாம் வரமாட்டோம், நீங்க விருப்பம் இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க, நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ உனக்காக எல்லாரும் சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடம் பிடிக்காம சாப்பிடு. அவன் மனசுக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா அதை செய்யணும்னு எதிர்பார்ப்பான், அடம் பிடிப்பான். யார் சொன்னாலும் அவன் கேட்க போறதில்ல. இது எங்க அப்பாவோட குணம். ரகுவோட குணமும் இதுதான். ஏ அப்போ, இது வீடு இல்ல, ஹோட்டல். இங்க வரவங்கலாம் நம்மள பாப்பாங்க. நம்ம எதுக்காக இங்க வந்தோம்? சாப்பிட வந்திருக்கோம்னு உனக்கு தெரியும்ல. நீ அக்காவுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி தானே வந்த. அப்புறம் ஏன் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற? நான் எங்க அடம் பிடிக்கிறேன்? பெரியப்பா தான் அடம் பிடிச்சிட்டு வரமாட்டேன்னு சொல்றாரு. தனாக்கா பாவம்ல. டேய், எதிர்காலத்துல நீ பெரிய கெட்டிக்காரனா வருவாடா. அம்மா, சாப்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதானா? வீட்ல 4 பேருக்கு சமைக்கிறத விட இந்த மாதிரி பெரிய ஹோட்டல் சமைக்கிறத ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்க. பார்வதி, பில்டப் எல்லாம் ரொம்ப ஓவரா தான் கொடுக்குறாங்க. ஆமா அண்ணி, இவங்க எல்லாரும் ரொம்ப ஓவரா தான் பாராட்டிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், வச்சுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் மருமகனை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. பிடிக்கலன்னு அனுப்புனதுக்கு அப்புறம் போக வேண்டியதானே. ஆனா உன் பையன் இருக்கான் பாரு. ரகுராம் ஐயாவே குடும்பத்தோட வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சாப்பிடறதுக்கு என்ன? எவனோ ஏதோ சொன்னான்னு இங்க வர வேண்டாம்னு சொன்னீங்க.